வருஷம் நடக்கிற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாவே வேகமா ஃபுல்லாயிரும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 180 அட்டானமஸ் காலேஜ் இருக்கு. நிறைய கல்லூரிகள் புதுசா அட்டானமஸ்ங்கிற அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. எத்தனை கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமா அட்டானமஸ்ங்கிற அங்கீகாரம் நம்மளுடைய யூஜிசியால கொடுக்கப்படுது. நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட பல ஆய்வுகளுக்கு அப்புறம் அப்ரூவல் வாங்கி தான் அட்டானமஸ்ங்கிற அங்கீகாரத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருடம் இந்த 150 கல்லூரிகள் எதுங்கிறது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். மாணவர்களே, பொதுவாகவே பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். சார், அட்டானமஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அட்டானமஸ்னா ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கல்லூரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். அவங்களே பார்த்தீங்கன்னா சிலபஸை ரெடி பண்ணிக்கலாம். அவங்களே பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாத்தையுமே திருத்திக்கலாம். அதாவது கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அவங்களே எக்ஸாம் வச்சு அவங்களே திருத்தி அவங்களே மார்க் போட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆனால் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு வரும். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலலாம் அட்டானமஸ் காலேஜ் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கல்லூரிகள். எதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். இருந்தாலுமே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாத்துலேயும் நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னே நம்மளால கணிக்க முடியல. ஏன்னா அந்த கல்லூரிகளுக்குள்ளே எப்படி வேணா பாஸை போட்டு விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. இருந்தாலும் அட்டானமஸ் காலேஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க உண்மையாவே இருக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த அட்டானமஸ் கல்லூரிகள் எதுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். அந்த காலேஜ் கோடின் அடிப்படையில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிஇஜி கேம்பஸ் இருக்கு அட்டானமஸா, ஏசிடி கேம்பஸ் இருக்கு. இங்கெல்லாம் அட்டானமஸ் போட மாட்டாங்க. பட் ஆனால் இதுவுமே அட்டானமஸ் தான். அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இதுவுமே அட்டானமஸ் தான். எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே அட்டானமஸ் தான். பிரிட்டிஷா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், காலேஜ் கோட் அங்கே இருக்குது. அதே போல் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், வேல்டெக் மல்டிடெக் அட்டானமஸ் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், வேல்டெக் ஹைடெக் அட்டானமஸ் காலேஜ், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், எஸ்டி பீட்டர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், அதுக்கப்புறம் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜா இருக்கு. அதே போல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜா இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸா இருக்கு. ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸா இருக்கு. ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. அதே போல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸா இருக்கு. மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. அதே போல கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் எஸ்எஸ்என் காலேஜ் அட்டானமஸ், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், ஐஎப்பிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கு. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், லொயாலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. அதே போல அருணை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ், பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், அப்புறம் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ், ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், அதே போல தில்ராஜல் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு, அது அட்டானமஸ், பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அட்டானமஸ், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பர்கூர்ல இருக்கு, அது அட்டானமஸ், கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், அதே போல எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சேலம் அட்டானமஸ், செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்ல இருக்கு. ER பெருமாள் மணிமேகலை காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கு. பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்டானமஸ், மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்டானமஸ், ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சாய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ், அல்லமீன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. அதே போல காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கு. ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸா இருக்கு. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸா இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமரகுரு காலேஜ் வந்து அட்டானமஸ், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், அதே போல RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், அதே போல ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அட்டானமஸ், ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ், கதிர் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், JKK முனிராஜ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், RBS டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ், K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், மேம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெரம்பலூர் அட்டானமஸ், EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், MIET இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ், பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், ஸ்டெல்லா மேரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், பிரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், மெப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், PSR இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ST எக்ஸேவியர் கத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், SSM இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ், முகமது சதாக் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அதே போல PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ், அதே போல சோலைமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். 150 கல்லூரிகள். இப்போ கிட்டத்தட்ட 150 கல்லூரிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த 150 கல்லூரிகளும் எப்படிப்பட்ட கல்லூரிகள்? எல்லாமே அட்டானமஸ் கல்லூரிகள். இங்க போனீங்கன்னா அவங்களே கொஸ்டின் பேப்பர் அவங்களே எடுப்பாங்க, அவங்களே திருத்துவாங்க, அவங்களே ரிசல்ட் எல்லாம் வெளியிடுவாங்க. ஆனால் நீங்க படித்து முடித்து 4 வருடம் இன்ஜினியரிங் முடித்து வெளியில போகல அண்ணா யூனிவர்சிட்டியின் டிகிரி வரும். இதுல பல பேர் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். ஏன் இந்த கோபியே கூட பழைய வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? அட்டானமஸ் காலேஜை சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா போதும் பாஸ் ஆயிடலாம், பேப்பரெல்லாம் திருத்திடுவாங்க, அவங்களே திருத்துறனால பாஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த அட்டானமஸ் காலேஜுக்கு போனாலும் நீங்க படிச்சு எழுதணும். ஏன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்றது படி நீங்க நடந்துக்கணும். அவங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல்லாம் அவங்க சொல்றபடி எல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு எல்லாமே பாஸ் போடுவாங்க. ஸோ இது இல்லாம நான் அட்டானமஸ் கல்லூரிகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம பாஸ் பர்சன்டேஜ் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுக்குறாங்க. ஆனா இந்த அட்டானமஸ் கல்லூரிகள் எப்படிப்பட்ட
பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போடுறாங்க. இவங்களுடைய தரநிலைகள் கொடுக்கப்படவில்லை. அதை தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அட்டானமஸ் கல்லூரிகளை சூஸ் பண்ற ஒரு மாணவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கல்லூரியுடைய தரத்தை பாருங்க. ஒரு 10 வருஷம் ஒரு கல்லூரி ஆயிருந்தாதான் அட்டானமஸ்ங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க. அட்டானமஸ்ல படிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. அந்த கல்லூரி எப்படி இருக்கு, ஏன்னா அங்க வந்து எப்படி அட்மிஷன் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. எப்படி அட்டானமஸ் கொடுக்குறாங்கன்னா அங்க எப்படி அட்மிஷன் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய அங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்காங்க. ஸோ அதே போல் அங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதா, ரிசர்ச் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு அட்டானமஸ்ங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவங்க யூஜிசியில் அவங்க அப்ளை பண்ணி அட்டானமஸை வாங்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1ஆவது ரவுண்டு மாணவர்களாக இருக்கலாம், நீங்கள் 2ஆவது ரவுண்டாக இருக்கலாம், 3ஆவது ரவுண்டாக இருக்கலாம். 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு மாணவர்கள்லாம் எப்படியாவது ஒரு அட்டானமஸ் காலேஜ் வேணும்னு நினைக்காம நல்ல கல்லூரிகளை அந்த கல்லூரிகளுடைய ஆய்வுக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது 4 வருஷ கனவு. சும்மா டிகிரி முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறதுக்காக நம்ம படிக்கலை. வேலை கிடைக்கணும். அட்டானமஸாக இருந்தாலுமே நல்ல வேலை வாய்ப்புகள் சில கல்லூரிகளில் மட்டும்தான் கொடுக்கப்படுதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். பல பேர் சேராமல் இருக்கீங்க. சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.